இருதயத்தில் என்ன இருக்கிறது என்கிற ஒரு சத்தியம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக பேசுகிறது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பைபிள் பேசுகிறது இருதயத்தில் எது இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் பேசுதுங்க. இதயத்தில் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா சுத்தம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுறார். அநேக சமயங்களில் எல்லாருமே நம்ம சுத்தமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோம். அதனால தான் நம்ம வீட்டை என்ன செய்வோம், தினந்தோறும் நம்ம பெருக்குவோம். சில நேரங்களில் நம்ம கழுவி நம்ம அதை சுத்திகரிப்போம். நம்முடைய சரீரத்தை கூட நம்ம சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு நம்ம பிரயாசப்படுகிறோம். குளிக்கிறோம், எல்லாமே நம்ம காரியங்களை செய்கிறோம். நம்ம வேலை செய்கிற ஸ்தலங்கள், அலுவலகங்கள், அங்கே கூட நம்ம சுத்தமாக இருக்குன்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோம். சரிங்களா? நேற்று நம்ம வேலை செஞ்சு அதே போல் இருக்கிற இடத்துல போய் நம்ம உட்காந்துட மாட்டோம். அதை முதல்ல நம்ம சுத்தப்படுத்தும். அதுக்குன்னு ஒரு வேலையாட்கள் நம்ம வச்சிருப்போம். சுற்றுப்புறம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அரசாங்கமும் நினைக்கிறது. அதற்காக எல்லா முயற்சியும் செய்யுதுங்க. அதே போல தான் நம்முடைய அருமை ரட்சகர் ஆண்டவரும் பரலோகத்தின் தேவனும் என்ன செய்யறான்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையை சுத்தப்படுத்துவதற்காக அவர் அதிகமான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பான தேவனுக்கு பிரியமானவர்களே, அப்போ சுத்தமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப ஆசைப்படுறார். சுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுறார். அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னா, அவர் சுத்தமுள்ளவர், பரிசுத்தர் என்று சொல்லி வேத வசனம் பேசுகிறது. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது, நீர் ஒருவரே பரிசுத்தர், தேவரீர் ஒருவரே பரிசுத்தர் என்று சொல்லி வேத வசனம் பேசுகிறது. அவர் மட்டும்தான் பரிசுத்தர். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பேசுதுங்க, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, அவரை போல ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வம் யாருமே கிடையாது. அந்த பரிசுத்தமுள்ள தெய்வம் யார் என்பதை இன்னும் கொஞ்சம் நம்ம பைபிளை ஆராய்ந்து பார்க்கும்போது தெளிவாக ஒரு பிக்சரை பைபிள் வந்து நமக்கு கண்களுக்கு முன்பாக வைக்கிறது. எபிரேயர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. எபிரேயர் 7:26 பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தரமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். பரிசுத்தமுள்ளவர் யார் அப்படின்னு சொன்னா, பிரதான ஆசாரியர் என்று சொல்லி வேத வசனம் பேசுது. அந்த பிரதான ஆசாரியர் யார் அப்படின்னு சொல்லி இன்னும் நம்ம பைபிளை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பேசுகிறது. அந்த பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து பரிசுத்தர் என்று சொல்லி நம்ம பைபிள்ல வாசிக்க முடியும். பலவிதமான சாட்சிகள் இருக்குது. இயேசுதான் பரிசுத்தர் என்று சொல்லி வேதம் முழுவதும் நமக்கு சாட்சி கொடுக்கிறது. இயேசுவே கேள்வி கேட்டார். யோவான் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துல, யோவான் 8:46 என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்டிருக்கிறாங்க. யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னா யாருமே சொல்ல முடியாது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16ஆம் வசனம் பேசுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலையும் எப்படி இருங்க, பரிசுத்தராய் இருங்க, பரிசுத்தமாய் இருங்க என்று சொல்லி பைபிள் பேசுது. அடுத்த சொல்லுது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நீங்க நிறைய பேர் அவரை போல அதிசயம் செய்யணும், அற்புதம் செய்யணும், அவரை போல அப்படின்னு அப்படி நினைக்கிறாங்க. அதிசயம், அற்புதம், சுகம் கொடுக்கிற வாரம் இப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா அவரை போல பரிசுத்தமாய் இருக்குன்னு சொல்லி யாராவது நினைக்கிறாங்களா? நான் தேவனை போல பரிசுத்தமாய் வாழணும். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனைவரும் தேவனை போல, இயேசுவை போல பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட வாஞ்சை நமக்குள்ளாக வர வேண்டும். பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எபிரேயர் 12:14 வாசிக்கிறோம், பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை ஒருவனும் தரிசிப்பதில்லையே. அந்த பரிசுத்தமான தெய்வத்தை நம்ம தரிசிப்பதற்கு நமக்கு பரிசுத்தம் அவசியம் என்பதை பார்க்கிறோம். மத்தேயு 5:8 நம்ம படிச்சோம் பார்த்தீங்களா, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம் 3 கருத்தை நம்ம பார்க்குறோங்க. 4ஆம் வசனம் சொல்கிறது, தேவனுடைய பிரமாணம் பரிசுத்தம், பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் என்பதை நம்ம பார்க்கிறோம். 5ஆம் வசனம் என்ன சொல்லுது தெரியுங்களா, இயேசுவின் இடத்துல என்ன இல்லை, பாவம் இல்லை, அவர் பிரமாணத்தை மீறல என்பதை நம்ம பார்க்கிறோம். 6ஆம் வசனம் என்ன சொல்லுதுங்க, அவருக்குள் இருக்கிறேன் என்று பெருமை அடிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்க கிட்டையும் பாவம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அவங்க தேவனை அறியவும் இல்லை,
காணவும் இல்லை என்பதை நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். பிரமாணம் அது பாவம் என்னன்னு சொல்லி சுட்டி காட்டுகிறது. கிறிஸ்துக்கிட்ட பாவம் இல்லை, நம்மகிட்டையும் பாவம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். நாம் தொழுகை செய்யும் தேவன் பரிசுத்தர், சரிங்களா? அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்படுறோம் பார்த்தீங்களா? நாமும் எப்படிப்பட்டவர்களாக மாறணும்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுறாரு, பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுறாங்க. நம்ம இதயத்தில் என்ன இருக்குது? முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன். நம்ம இதயத்தில் என்ன இருக்கணும்னு சொன்னால் சுத்தம் இருக்கணும்னு சொல்லி பைபிள் வசனம் பேசி அப்படிதானாங்க. ஆனால் நம்ம இதயத்தில் என்ன இருக்குது? சுத்தம் இருக்கிறதா அப்படின்னு சொன்னால் பைபிள் சொல்லுது பாருங்களேன். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 13-14 ஒரு லிஸ்ட்டு ஆண்டவர் அங்கே போடுறார். வாசிப்போமே. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். வசனம் சொல்லு, எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபசாரம், வேசித்தனம், கொலைபாதகம், களவுகள், பொருளாசை, துஷ்டதனங்கள், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடும் புறப்பட்டு வரும். பிரியமான, இதயத்துல நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தா இவ்வளோ அசிங்கமான காரியமெல்லாம் உள்ள இருக்கு. இப்படிப்பட்ட விஷயத்தை இதயத்தில் வைத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளால சுத்தமாக மாற முடியாது. அதனால தான் எரேமியா சொல்றார். எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யாரு? அவ்வளோ மோசமான விஷயத்தை இதயத்தில் வைத்துக் கொண்டு என்னால் சுத்தமாக இருக்க முடியுமான்னு சொன்னா முடியாது. ரொம்ப மோசம். நம்ம மார்க்கில் படித்த அத்தனை விஷயமும் வெளிப்படையாக தெரியாது, பார்த்துக்கணும். ஆனால் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கிறாப்புல இருக்கும், நல்லா பேசுகிறாப்புல இருக்கும். ஆனால் அவ்வளோ அசிங்கத்தை அருவருப்பை மனசில் வச்சுட்டு இருப்பாங்க. அதை அறியத்தக்கவன் யார்? தேவன் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார். இப்படிப்பட்ட காரியத்தை வைத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளால சமாதானமாக வாழ முடியாது, சந்தோஷமாக வாழ முடியாது. நீதிமொழிகள் 12:25 வாசிக்கிறோம், இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். சந்தோஷம் இருக்காது, வேதனை, கவலை, பாரம், வருத்தம், துன்பம் மனசை போட்டு அழுத்தி கொண்டிருக்கும். ஆண்டவர் சொன்னாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறாங்க. இதயத்தில் எதை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம், நம்ம இதயத்தில் நாம் எதை சுமந்து கொண்டிருக்கிறோம், எது நம்மை ஆளுகை செய்கிறது என்பதை நம்ம சற்று எண்ணி பார்க்க வேண்டும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, கர்த்தரையே நீங்க உங்க இதயத்துல பரிசுத்தம் பண்ணுங்க. அவரை மட்டுமே நீங்க யோசித்து பார்த்தா பரிசுத்தம் கிடைச்சிடும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பேசுகிறது, இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை என்ன செய்யுங்க, சுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க சொல்லி பைபிள் பேசு. அன்பானவர்களே, ஏனோக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா 360 வருஷம் வாழ்ந்தாரு. 300 வருஷமும் அவர் கர்த்தரையே யோசித்து கொண்டு சிந்தித்து கொண்டு வாழ்ந்தான் என்பதை நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஏனோக்கு பரலோகம் போயிட்டார். பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி வாஞ்சிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரிசுத்தமாய் வாழணும்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுறேன். இன்றைக்கி நம்ம ஒரு 4 விஷயம் சுருக்கமாக நம்ம படிக்க போகிறோம். இவங்க சுத்தமாக இருக்கிறாங்க, எப்படி சுத்தமாக மாற முடியும்? இந்த 4 சத்தியம் ரொம்ப அற்புதமான சத்தியம். இந்த 4 விஷயத்தை நம்ம கடைபிடிச்சா போதுங்க, நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தமான பிள்ளைகளாக நம்ம மாற முடியும். அது என்னென்ன என்பதை நம்ம சிந்திக்க போகிறோம். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பிதாவே, உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் சிந்திக்க போகிறோம். எங்கள் கூட நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். பரிசுத்தமான சிந்தையினால் எங்களை நிரப்பும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் பரலோக பிதாவே, ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்ம இந்த சத்தியத்தை நமக்கு உணர்த்த போகிறாங்க. ஜெபத்தோடு நம்ம கேட்போம். முதல் சத்தியம் நான் சொன்னால், யாருடைய இருதயம் சுத்தமாக மாறும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நமக்கு பேசுது. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்லுது கவனிங்களேன். விசுவாசத்தினாலே அவருடைய இருதயங்களை அவர் சுத்தமாக்கி. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம இதயத்துக்குள்ளாக வரும் பொழுது, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இதயத்தில் இயேசுவுக்கு நாம் இடம் கொடுத்தா நம்ம இருதயத்தை அவர் சுத்தமாக மாற்றிடுவார். அசிங்கமாக இருக்கிற இருதயத்தை, திருக்கும் கேடுள்ள இருதயத்தை கிறிஸ்துவுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், அவர் எல்லாம் சுத்தப்படுத்துவார். எத்தனை பேருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம இதயத்தை கொடுப்பதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம்? இது எப்படி முடியும்? இயேசு என் இதயத்தில் எப்படி வருவார்? ஒரு கேள்வி கேட்கலாம். எபேசியர் 3:17 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே அவர் என்ன செய்றாங்க,
இதயத்துல வந்து வாசம் பண்றான்னு சொல்லி வேத வசனம் பேசுகிறது. இந்த சத்தியத்தை கேட்க நம்முடைய வாழ்க்கையில இயேசு என் இதயத்தை சுத்தப்படுத்துற அளவுக்கு அவர் எனக்காக என்ன செஞ்சாரு அப்படி கேள்வி கேட்ட, அவர் தான் நமக்காக ரத்தம் சிந்தினார், அவர் தான் நமக்காக பாடுகள் பட்டார். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 3:20 இயேசு கிறிஸ்து வாசற்படி நின்று தட்டி கொண்டிருக்கிறார். நம்ம இதய கதவின் அருகிலே ஆண்டவர் தட்டி கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு இயேசுவுக்கு கதவை திறக்கணும்னு சொல்லி ஆசை இருக்குது? எண்ணி பார்ப்போம். அவருக்கு கதவை திறந்துட்டா போதும், அவர் நம்முடைய இருதயத்தை தூய்மைப்படுத்துவார், சுத்தப்படுத்துவார். பிரியமானவர்களே, முதல் சத்தியம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குன்னு சொன்னால், என் இதயம் சுத்தமாக மாறுவதற்கு நான் இயேசுவுக்கு என் இதயத்தில் இடத்தை கொடுக்கணும். முதல் சத்தியம். ரெண்டாவது சத்தியம் என்னன்னு சொன்னால், எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 15-16 வசனம் பேசுகிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 15-16 வசனம் பாருங்க. இதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்றாராம்? சாட்சி கொடுக்கிறார். எப்படி எனில், வசனம் வாசிப்போம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட கூட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதிலே எழுதுவேன். பிரியமானவர்களே, இரண்டாவது, என் இருதயத்துல சுத்தம் வேணும், பரிசுத்தம் வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் பேசுறாரு. அவருடைய பிரமாணம் நம்ம மனசுல இருக்கணுங்க. இதயத்துல இருந்தா நம்ம பரிசுத்தமா வாழ்வோம் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். நம்முடைய சிந்தனைகள் பிரமாணத்தை யோசிக்கிறதா? நம்முடைய சிந்தனைகள் பிரமாணத்தின் மீது நோக்கமாக இருக்கிறதா என்பதை நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். நம்ம எல்லாம் தெரியும், இந்த ஆலயம் இங்கே நாம் பார்க்குறோம். பைபிளில் ஆலயம் எதற்காக கட்டப்பட்டது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்களேன். ரொம்ப ஆச்சரியமான சத்தியத்தை நம்ம பார்க்க முடியும். ஆலயம் ஏதோ சும்மா நம்ம துள்ளி குதிப்பதற்கோ அல்லது வேறு ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆலயம் கட்டப்படவில்லை. ஆலயம் கட்டப்படுவதற்கான ஒரே ஒரு நோக்கம், தேவனுடைய பிரமாணத்தை பாதுகாக்கணும். அதுக்காக மட்டும்தான் ஆலயத்தை கட்டுவதற்கு முயற்சி எடுத்தாங்க. முதல்ல ஆலயத்தை கட்டுவதற்கு யார் முயற்சி எடுத்தா அப்படின்னு சொன்னால், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியானது அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இடம் விட்டு இடம் மாறி மாறி போயிட்டு இருக்குது. மழை வந்தால் நினையுது, வெயில் அடிச்சா காயுது, இப்படி அப்படியே அதை அலைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தாவீது மனசில் ஒரு எண்ணத்தை ஆண்டவர் கொடுத்தார். அவன் இந்த உடன்படிக்கை பெட்டி ஐயோ வெளியில் இருக்குது, நானும் மச்சிப்பாப்பட்ட வீட்டில் குடியிருக்கிறேனே, இது வெளியில் இருக்குது, தரையில் இருக்கக்கூடாது, அதுக்குன்னு ஒரு இடத்த நான் கட்டுவேன்னு சொல்லி அவர் தீர்மானம் எடுத்தார். வசனம் பேசு 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்களேன். 1 நாளாகமம் 28 வசனம் 2. அப்பொழுது ராஜாவாகிய தாவீது எழுந்திருந்து காலூன்றி நின்று என் சகோதரரே என் ஜனமே நான் சொல்வதை கேளுங்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி நமது தேவனுடைய பாதபடியும் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட நினைச்ச மனசுல நினைச்சு கட்டுகிறதற்கு ஆயத்தமும் பண்ணினேன். அதுக்கு அடுத்த வருஷம் சொல்லும், நீ கட்டாதப்பா, நீ ரொம்ப ரத்தம் சிந்திட்ட, உன் மகன் வந்து கட்டுவான்னு சொல்லிட்டார். அந்த மகன் வந்து கட்டினார். அடுத்த வருஷம் இந்த 1 ராஜாக்கள் 8:21 பாருங்களேன். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நம்முடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை இருக்கிற பெட்டிக்காக அதிலே ஒரு ஸ்தானத்தை உண்டாக்கினேன். இது வந்து சாலமோன் சொல்றார். அப்பா சொன்ன விஷயத்தை பையன் நினைச்சார். அதே போல ஒரு ஆலயத்தை கட்டினாங்க. இந்த நேரத்தில் சத்தியத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆலயம் ஒன்று கட்டப்பட்டதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, பிரமாணத்தை வைப்பதற்கு தான் ஆலயம். இன்னைக்கு நிறைய ஆலயம் இருக்குதுங்க. அங்க பிரமாணத்தை பத்தி பேசப்படுகிறதா? பிரமாணத்தை அவங்க நினைச்சு பார்க்குறாங்களா? சற்று எண்ணி பாருங்க. பிரமாணமே இல்லாம ஆலயமா இருக்குது, அது ஆலயமே கிடையாது. எந்த இடத்துல பிரமாணம் உயர்த்தப்படுகிறதோ அதுதான் ஆலயம் என்பதை பார்க்குறோம். ஆண்டவர் சொன்னாரு 1 கொரிந்தியர் 3:16-17 நம்ம பார்க்குறோம், நீங்களே அந்த ஆலயம் அப்படியான பேசினாருங்க. நீங்க தான் அந்த ஆலயம், நாம தான் அந்த ஆலயம். நமக்குள்ளாக பிரமாணம் இருக்கிறது. அதான் நாம் படித்தோம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, நான் என்னுடைய பிரமாணத்தை அவனுடைய மனசில் வச்சு இதயத்தில் செய்வேன், நான் எழுதுவேன். பிள்ளைங்கெல்லாம் மனப்பாட வசனம் சொன்னாங்க. அற்புதமான வசனம். சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குங்க? தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது. எவ்வளவு அற்புதமான வசனம். இந்த நேரத்தில் ஆலயம் என்று சொன்னாலே பிரமாணம் இருக்கணுங்க. நீங்க தான் ஆலயம் என்று சொல்லிட்டார் ஆண்டவர். நமக்குள் பிரமாணம் இருக்கிறதா? அப்படி பிரமாணம் இருந்தால் அந்த பிரமாணம் நம்முடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்தும், சுத்தப்படுத்தும் என்கிற விஷயத்தை பார்க்கணும். இது ரெண்டாவது விஷயம். புரிஞ்சுக்கலாம். ஒன்று, நாம் சுத்தமாக மாறுறது கிறிஸ்து இதயத்தில் வர வேண்டும். இரண்டாவது, பிரமாணம் வர வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க பிரமாணம் சொன்ன மாத்திரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க ஓய்வு நாளை பத்தி பேசி பாருங்களேன், என்ன சொல்லுவாங்க? உடனே இல்ல பிரமாணம் ஒளிஞ்சு போச்சுன்னு சொல்லி முடிவுக்கு வந்துச்சுன்னு சொல்லி பேசுவாங்க. ஆண்டவர் பேசுறாருங்க,
10 பிரமாணத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த பிரமாணத்திலையும் பரிசுத்தம் என்கிற வார்த்தை வராது. சரிங்களா? 10 கட்டளையும் பரிசுத்தம் தான், ரோமர் 7:12 படி படிக்கும் பொழுது. ஆனால் பரிசுத்தம் என்கிற அந்த நேரடியான வார்த்தை எந்த கட்டளையில் வருகிறது என்பதை நீங்கள் யோசித்து பார்த்தால் 4வது பிரமாணம், ஓய்வு நாள் பிரமாணத்தில் பரிசுத்தம் என்கிற அந்த வார்த்தை வருவதை நீங்கள் பார்க்க முடியும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 1-3 நம்ம படிக்கும்போது ஆண்டவர் அந்த படைப்பின் சரித்திரத்தை பற்றி அங்கே பேசுகிறாரு. அந்த பேசும்போது 2ஆம் வசனம் பேசுங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார், ஆகையால் கர்த்தர் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து என்ன பண்ணாருங்க? பரிசுத்தம் பண்ணினார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்போ 7ஆம் நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு சொன்னா, மற்ற நாளை போல இந்த ஒரு நாள் அல்ல, இது பரிசுத்தமான ஒரு நாள். அதான் கட்டளையில கொடுக்கும்போது சொல்றாரு, யாத்திராகமம் 20:8 ஆண்டு பேசுறாங்க, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிறோம் நிறைய பேர், ஆனால் பரிசுத்தமாய் ஆசரிக்க நம்ம நினைக்கிறோமா என்பதை நம்ம சற்று எண்ணி பார்க்க வேண்டும். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பேசுகிறது, நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு அவைகள் எனக்கும் அவர்களுக்கும் எப்படி இருக்குங்க? அடையாளமாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் பேசியிருக்கிறார். இந்த சத்தியத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில நமக்கும் தேவனுக்கும் ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? அவர்தான் என்னை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்பதின் அடையாளம் ஓய்வு நாள். வாரத்தின் முதல் நாள் அல்ல. நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போறாங்க. அது உண்மையிலேயே பைபிள் படி சரியானதா என்பதை யோசித்து பார்த்தா, அந்த நாளில் போகிறதுனால நம்மளுடைய வாழ்க்கை பரிசுத்தம் அடையாது, தூய்மை அடையாது. ஆனால் ஆண்டவர் சொன்ன அந்த 7ஆம் நாளிலே தேவனை நாம் தொழுகை செய்யும் போது நாம் பரிசுத்தம் அடைகிறோம் என்பதை பார்க்கிறோம். ஓய்வு நாள் ஆசரிப்பு நம்முடைய வாழ்க்கையில் வழக்கமாக இருக்கிறதா? ஓய்வு நாளை மீறி நம்ம பரிசுத்தத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நம்ம சற்று எண்ணி பார்க்க வேண்டும். புரிஞ்சுக்க முடியுங்களா? ஒன்று, நம்முடைய வாழ்க்கை இதயம் சுத்தமாக மாறணும்னு சொன்னான், கிறிஸ்து வாழ்க்கையில் இரட்சகராய் வேண்டும். 2வது, தேவனுடைய பிரமாணம் 10 கட்டளைகள் நமக்கு வேண்டும். 3வது, அதில் இருக்கக்கூடிய ஓய்வு நாள் சத்தியத்தை நம்ம சரியாய் கடைபிடிக்க வேண்டும். 4வது என்னன்னு சொன்னால், ஓய்வு நாள் சத்தியத்துக்கு நம்ம வந்துடுறோம், இன்னைக்கு வந்திருக்கிறோம், இன்னைக்கு ஒரு போதனை உங்களுக்கு கிடைக்குது, உபதேசம் கிடைத்து கொண்டிருக்கிறது. யோவான் 15ஆம் அதிகாரம் வசனம் 3ஆம் வசனம் பேசுது, இயேசு கிறிஸ்து பேசினாங்க பாருங்களேன். யோவான் 15:3, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்க இப்பொழுதே எப்படி இருக்கீங்க? சுத்தமா இருக்கீங்க. அப்ப சுத்தம் என் வாழ்க்கையில் எப்படி கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா, உபதேசத்தின் மூலமாக. உபதேசத்தை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை சுத்தமாய் மாறும். நிறைய பேர் வாழ்க்கையில உபதேசம் கேட்பது பிடிக்க மாட்டேன், இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறாரு, எப்போ முடிப்பாரு, ஓய்வு நாள் எப்போ முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்றான்னு சொன்னா, நீ உபதேசத்தை எந்த அளவுக்கு நீ கேட்டு கேட்டு வாழ்கிறாயோ அந்த அளவுக்கு நீ சுத்தமாக மாறிக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுறார். மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து எனக்கு வீணா ஆராதனை செய்யறாங்கன்னு சொல்லி மத்திய 15:9 வசனம் நம்ம படித்தோம். இன்னைக்கு நிறைய பேருடைய உபதேசம் எப்படி இருக்குன்னு சொன்னா, இதில் இல்லாத விஷயமா இருக்குது, வேதத்தில் இல்லாத விஷயங்கள் நிறைய போதனைகளாக வந்து கொண்டிருக்கிறது. அதன்படி நம்முடைய வாழ்க்கை சுத்தமாக மாறாது என்ற விஷயத்தை பார்க்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்துவதற்காக, சுத்தப்படுத்துவதற்காக சத்திய ஆவியாகிய அவர் நம்மிடத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் முடியும். வசனமே சத்தியம். யோவான் 17:17 நம்ம வாசிக்கிறோம். பைபிள் படிக்கிற பிள்ளைங்க சுத்தமாக மாறுவாங்க, உபதேசம் கேட்கிற பிள்ளைங்க சுத்தமாக மாறுவாங்க. இது 4வது. 5வது ஒரு விஷயம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், லூக்கா 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் ஒரு அற்புதமான விஷயத்தை இயேசு கிறிஸ்து பேசுறாங்க. எப்போ நமக்கு சுத்தம் சகலமும் சுத்தமா இருக்கும் பாருங்களேன். உங்களுக்கு உண்டானவைகளை பிச்சை கொடுங்கள், உங்களுக்கு உண்டானவைகளை பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நன்மை செய்யும் போது, உதவி செய்யும் போது, திக்கற்ற பிள்ளைங்க, அனாதைகள், விதவைகளுக்கு நாம் ஆதரவாய் நிற்கும் பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமா இருக்கும். 42ஆம் வசனம் தசம பாகத்தை பற்றி அவர் பேசுறார். கொடுத்து பாருங்க, கொடுக்கிற பிள்ளைங்க சுத்தமா இருப்பாங்க. தேவனுக்கும் பிறருக்கும் கொடுக்கிற பிள்ளைங்க எப்பவுமே சுத்தமா இருப்பாங்க என்கிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவனுக்கு பிரியமாவங்களே, ஏழைகளை நினைக்கிற பிள்ளைங்க, நன்மை செய்கிற பிள்ளைங்க சுத்தமா இருப்பாங்க என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். இதய சுத்தம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்க போகுதுன்னு சொன்னா சும்மா கிடைக்காது. இயேசுவை நம் இதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய பிரமாணத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். அதில் வரக்கூடிய பரிசுத்தமான ஓய்வு நாளை நாம் சரியாய் ஆசரிக்க வேண்டும். ஓய்வு நாளை சொல்லக்கூடிய அல்லது சத்தியத்தை, உபதேசத்தை நாம் கவனமாய் கேட்டு வாழும் பொழுது, 4 பேருக்கு நம்ம ஆசீர்வாதமாக நன்மையாக மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் சுத்தப்படுத்துகிறார் என்பதை வேத வசனம் பேசு. இறுதிய சுத்தமாக இருக்கிற பிள்ளைடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் என்னன்னு சொல்லி பாருங்களேன். பைபிள் பேசு மத்திய 5:8 இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்!
இதய சுத்தமா இருந்துச்சுன்னா அவங்க தேவனை பார்ப்பாங்க, தரிசிப்பாங்க என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்குறோம். இன்னும் சங்கீதம் 73:1 சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறாராம். எவ்வளவு ஆச்சரியமான காரியம்! நம்ம இதயம் சுத்தமா இருந்தா நமக்கு ஆண்டவர் எப்படி மாறுவாருங்க? நல்லவராக மாறுவார் என்று சொல்லி வேதவசனம் பேசுகிறது. இன்னும் சங்கீதம் 125:4 வாசிக்கிறோம், பிரியமானவர்களே, இருதய சுத்தம் உள்ளவர்களுக்கு தேவன் நன்மை செய்கிறார். நன்மை செய்வாருங்க நம்முடைய வாழ்க்கையில். மத்திய 5:8 வாசிக்கிறோம், அவங்க பாக்கியவான்கள், அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க என்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இந்த சத்தியத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுத்தமுள்ள பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுறார். சுத்தமாக இருக்கிற பிள்ளைங்க என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னால், அடுத்தவர் மீது குற்றம் சுமத்துவதை நிறுத்திக் கொள்வாங்க. ஒருவரை குறித்து மற்றவரிடம் அவதூறு சொல்ல மாட்டாங்க. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மீது அவங்க எரிச்சல் அடைய மாட்டாங்க. அவருடைய சிந்தனையில தேவையற்ற எண்ணங்களை வைத்துக் கொள்ள மாட்டாங்க. யார் மீதும் பொறாமை, கசப்பு, வன்கண் உள்ளவர்களாக அவங்க இல்லாம பார்த்து கொள்வாங்க. வாக்குவாதம் செய்ய மாட்டாங்க. பிறருடைய நற்பெயரை களங்கம் பண்றா போல வாழ்க்கையை வாழ மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்துவாங்க, பொறுமையா இருப்பாங்க, தேவ பிரசன்னத்தை விட்டு விலகாதபடிக்கு எச்சரிக்கையாக வாழ்வாங்க என்று சொல்லி பைபிள் பேசுகிறது. கடைசியாக ஒரு வசனம் இருக்குதுங்க, நீதிமொழிகள் 23:26 அந்த வசனத்தை வாசிப்பேன். எல்லாரும் அந்த பைபிள் திறந்து படிச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் இதயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்காம வேற எங்கெங்கேயோ கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வசனம் சொல்றது நீதிமொழிகள் 23:26, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. ஆண்டவர் கேட்கிறாரு, என் மகனே உன் இதயத்தை எனக்கு தா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இந்த சத்தியத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயத்தை நம்ம யாருக்கு தரணும்? ஏசாப்பாவுக்கு தரணும். வாலிப பிள்ளைங்க, உங்க இதயத்தை வேற யாருக்கும் கொடுத்துடாதீங்க. சாத்தான் உங்க இருதயத்தை வஞ்சிப்பதற்கு கிட்ட கிட்ட நெருங்கி நெருங்கி வரலாம், விழுந்துடாதீங்க. ஆண்டவர் கேட்கிற உங்க இதயத்தை எனக்கு கொடுத்தா உங்க இதயத்தை நான் சுத்தமா மாத்திருவேன். சகைவு ஆண்டவருக்கு இதயத்தை கொடுத்தான், அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சு. இந்த சத்தியத்தை கேட்க நம்முடைய வாழ்க்கையில நம்ம இதயத்தை நம்ம ஆண்டு கொடுத்த ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை எப்படி மாத்துவாருங்க? சுத்தமா மாத்துவார் என்கிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். தாவீது அதற்காக ஜெபம் பண்ணார். சரிங்களா? தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று சொல்லி சங்கீதம் 51:10 கதறி ஜெபிக்கிறார் தாவீது. அதுபோல் நம்மவும் என்ன செய்வோம்? ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்கு தாங்கப்பா, என் வாழ்க்கை சுத்தமாக மாறட்டும். அப்படி சுத்தமாக மாறினா போதும், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பரலோகத்தின் ஆசீர்வாதம் நிரப்புவார். அப்படிப்பட்ட கிருபையை தந்து வழி நடத்துவாராக. ஆமென்.